என் மகனோ மகளோ ஒழுங்காக டைமுக்கு படிக்க இருப்பாங்க. ஃபோனும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே சுற்ற போகிறதும் இல்லை. நேரத்துக்கு எல்லாம் செய்வாங்க. ஆனால் எக்ஸாம் வந்தால் மட்டும் மார்க்ஸ் ரொம்ப குறைய வருது. எக்ஸாமில் வந்தால் மட்டும் ஒரு வகையான பயம் இருக்குது. இந்த கேள்வி உங்களோட வீட்லேயும் இருக்குதா? இதுக்கு அவங்கள திட்டி தீர்க்கிறதா இல்லை என்ன செய்யறன்னு விளங்குதில்லை. ஏனெண்டா அவங்க எல்லா விஷயங்களும் சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி கவலையோட இருக்க பெற்றோர்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்க. இது ஏன் ஏற்படுது, இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் சம்பந்தமாக தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். எவ்வளோ படிச்சும் ஏன் மார்க்ஸ் வரல என்ற அவங்களோட கவலை, ஒரு பெற்றோர் அவங்களோட கவலை நியாயமாக இருந்தாலும் இதில் பிள்ளைய நாம் பிள்ளைகள் மேலே முழுசாக சுமத்திட முடியாது. ஏனென்று சொன்னால் அவங்களோட ஸ்டடி பேட்டர்ன், அவங்களோட எக்ஸாம் சம்மந்தமாக அவங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸ், அதுக்கு பின்னால் இருக்க எதிர்மறை அவங்களோட சிந்தனைகள், இப்படியா நிறைய விஷயங்கள் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக அமையுது. ஸோ நாம் இன்றைக்கு என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இதுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான 3 விஷயங்களை தான் இதில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சில பிள்ளைகள் பெசிவ் லேர்னிங், அதாவது அவங்களோட புக்கை நிறைய நேரம் திறந்து வச்சுருப்பாங்க. அந்த புக்கோட நிறைய நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் அது வெறும் வாசிப்பாக மட்டும்தான் அவங்க இருக்குமே தவிர மூளைக்கு வேலை கொடுத்து, உதாரணமாக எழுதி பார்த்து அதை ஆக்டிவாக படிக்காத வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விஷயங்களை அவங்களுக்கு நிறைய நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கல. ஸோ எக்ஸாமுக்கு போகக்குள்ள மறந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பெற்றோர் சொல்லுவாங்க, வீட்டில் படித்து கொடுக்கக்குள்ள கேட்க கேள்வி எல்லாத்துக்கும் சூப்பராக விட சொல்லுவா. ஆனால் எக்ஸாமில் மட்டும் மார்க்ஸ் வருது இல்லைன்னு சொன்னால் இது உண்மையாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் எக்ஸாம்ன்னு சொல்லி வரக்குள்ள அவங்களுக்கு ஒரு வகையான பயம் மேலெழுது. இந்த பயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே அவங்களோட மூளை அப்படி பிளேங்க் ஆக்கிடுது. இது உண்மையாக அவங்களோட திறமையில் குறைவுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு இருக்க இந்த மன அழுத்தம் தான் அதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அடுத்த முக்கியமான 3வது விஷயம் என்னன்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வர்றது. இப்போ டைமுக்கு படிக்க இருப்பாங்க, ஆனால் எந்த சப்ஜெக்டை படிக்கணும், எக்ஸாம் பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உக்திகள் அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்படியான பிள்ளைகள் என்ன செய்யும், நமக்கு பார்க்கறதுக்கு நிறைய டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி படிக்க மாதிரி தான் தெரியுமே தவிர ஆனால் அந்த அவுட்புட் வந்துக்கிட்டு மிச்சம் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ இதுக்கு என்ன தீர்வு, பிள்ளைகளை இன்னும் அதிக நேரம் படிக்க வைக்கதான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. இங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டோ அல்லது ஸ்டடி கோச் பங்கு ஒன்று தேவைப்படும். என்னோட பிள்ளைக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, அது கற்றல் குறைபாடா அல்லது எக்ஸாம்னு சொல்லி வர அந்த ஃபியரா அல்லது கவனச்சிதறலா என்பது ஒரு துல்லியமாக கண்டறியணும் நாம. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தரோம் இந்த மெமரி டெக்னிக்ஸ் இருக்கட்டும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இருக்கட்டும், கஸ்டமைஸ் பண்ண ஸ்டடி பிளான்ஸ் மூலமாக அவங்க படிக்கிற அந்த கம்மியான அந்த குறைஞ்ச நேரத்தை கூட மிகச்சிறந்த ரிசல்ட்ஸை மாற்றுறதுக்கு ஒரு நிபுணரான முடியுமா இருக்கும். ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகிற போது பிள்ளைகளோட மனநிலை மாறுறதோட அவங்களோட மார்க்ஸ் மிகப்பெரிய அந்த பாசிட்டிவ் சேஞ்சஸை உங்களால் பார்க்க முடியும். அல்லாத பட்சத்தில் அவங்களோட கண்டிஷன் ஆக்சுவலாக ஏன் இப்படி வருகுது, என்னத்தால் அவங்க இப்படி செய்கிறாங்க, இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ன்றதுக்குரிய அவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸும் அவங்க தருவாங்க. நிறைய பெற்றோர விருப்பம் என்னென்னு சொன்னால் பிள்ளை நல்லா படிக்குது, நல்ல மார்க்ஸ் வரணும், கிளாஸில் ரேங்க் வரணும்னு சொல்லி. ஆனால் இப்படியெல்லாம் இந்த ஆசைப்படுற பெற்றோர்கள் பெரும்பாலானக்கள் அதுக்கு பின்னால் இருக்க பிள்ளையோட இந்த மனசு பார்க்குறதுக்கு மிச்சம் பேர் தவறுறாங்க. நிறைய பேர் கேள்வி, இந்த வயசில் உங்களுக்கு என்ன யோசனை, இந்த வயசில் உங்களுக்கு என்ன கவலை, ஏன் இப்படி செய்கிறீங்க. இப்போ பிள்ளை புல்லிங்குக்குள்ளே உட்பட்டாலும் அது வீட்டை வந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு அது பிள்ளைக்கு பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் நிறைய பேர் விடுற தவறு என்னன்னு சொன்னால் பிள்ளையோட இடத்துல இருந்தால் சிந்திக்கிறது இல்லை. நாங்களும் படித்ததான் இப்படித்தான் இருந்தேன், நாங்கள் செஞ்ச இப்படித்தான் இருந்தேன்னு சொல்லி நிறைய விஷயத்தை கம்பேர் பண்ணியே அவங்க என்ன சொல்கிறோம் சில விஷயங்களுக்கு தீர்வு எடுக்கலை. ஸோ பிள்ளைகள மனசு, அந்த பிள்ளைகள் மனசில் விஷயம் வர அழுத்தங்கள் எல்லாம் மிச்சமே முக்கியமான ஒரு விஷயமா நாம் அதை கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களோட பிள்ளைகள் டைம் இப்படியான விஷயங்கள் சயின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம்னு ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைன்னு சொன்னால் எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் பெற்று தருவோம். நன்றி.